ஓகே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. என்னோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கான லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பார்க்கலாம். பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். பண்புடைமை அதிகாரத்தினுடைய 4வது குறள் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னு கொடுக்குறாங்க. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு, அதாவது நீதியையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் அப்படின்னு சொல்றாங்க. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு, நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். அதாவது என்னைக்குமே நம்ம பிறருக்காக வாழ்றோம் அப்படின்னா அதை பெரியவங்க போற்றி கொண்டாடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேமா, சாப்பிட்டாச்சு. சரியா? அதான் இன்னைக்கான குறள். நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸாம் ஸ்டடியில டிஎன்பிஎஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்டெட், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஆர்பி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்குமான ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாத்துக்குமே கூட உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட புக் மெட்டீரியல்ஸும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின் பேங்க் வெறும் 999 மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாகவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 30 நிமிடம் 30 வினாக்கள்ல நாள் 14. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ அது ஒவ்வொரு வருஷம் டிஃபர் ஆகும், பார்ப்போம். சரியா? போலாமா? ஓகேமா, ஓகே, தேங்க்யூ. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அடிக்கோடிட்ட சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. குழி தாழ்ந்து காணப்படுகிறது. அப்ப குழி தாழ்ந்து அப்படின்றது என்ன? பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், ஒரு பொருட்பன்மொழி. சோ என்னப்பா ஆன்சர்? ஆன்சர் வெரி குட். ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா என்ன? நிறைய சொல் இருக்கும், ஒரே பொருளை தரும். அதான் ஒரு பொருள் பன்மொழி. நிறைய சொற்கள், ஒரு பொருள். இங்க பாருங்க, குழினாலும் பள்ளம் தான், தாழ்ந்துனாலும் பள்ளம் தான். கரெக்டா? அப்போ 2 வார்த்தைங்க, குழி தாழ்ந்துன்னு 2 சொல் இருக்கு. அப்ப பன்மொழி, ஆனா ஒரே பொருளை தான் தருது. என்னது? குழி அப்படின்ற ஒரே பொருளை தான் தருது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். இடப்பெயர், மாதப்பெயர், காலப்பெயர், பொருட்பெயர். என்னப்பா? அது ஒரு காலப்பெயர். இதை நம்ம மாத பெயர்னு குறிப்பிடக்கூடாது, காலப்பெயர் அப்படின்னு தான் சொல்லணும். காலப்பெயர் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? இங்க என்ன சொல்றாங்க? இத சரியான சொல்லா அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக
பொங்கி வழிவதுதான் கவிதை. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. டி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியனகர் குறைபடா கொளக்கூளுடை கொளக் அப்படின்னு இருக்கு. சரியா, சோ இதோட கரெக்டான ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, இதோட சரியான ஃபார்மேஷன் என்ன? கொளக்கொள குறைபடா கூளுடை வியனகர், இதான் கரெக்டா இருக்கும். மத்தது நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா இருக்கும். பட் இதை படிக்கிறப்ப கரெக்டா இருக்கும். கொளக்கொள குறைபடா கூளுடை வியனகர், ஆப்ஷன் டி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு. சோ சா வரிசை, அப்ப ஃபர்ஸ்ட் என்னதான் வரணும்? சாதா வரணும். ஆன்சர் டி. ஈஸியா எழுதிடலாம். சரியா, சங்கு, சாட்டை, சிந்தனை. சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 6, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை டேஷ். இந்த அரணா 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 அரணா. எந்த அரண் சரியா இருக்கும்? நாட்டுக்கு தேவை என்னப்பா? நாட்டுக்கு தேவை, வெரி குட். அரண். அரண்னா என்னது? பாதுகாப்பு. நாட்டுக்கு தேவை அரண். அரண் என்றதுக்கான பொருள் என்னது? பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அரண்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாப்போமா. வாழை, வாழை, வாழை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. சோ மயங்கொலி ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வரும். சோ அதன் அடிப்படையில் இது வந்து பாத்தீங்கன்னா 2019 கொஸ்டின். சரியா, சரி ஆன்சர் பண்ணுங்க. எதுப்பா கரெக்ட்? ஃபர்ஸ்ட் வாழை அப்படின்றது என்னது? வகர லகரம் வந்துச்சுன்னா வாழை என்னதுப்பா? அது வாழைன்றது ஒரு இளம் பெண்ணை குறிக்குது. சரியா, இந்த வாழைன்றது என்னது? வாழை மரம். அப்ப அது ஒரு மர வகை. ஆன்சர் பி. பி தான், இளம்பெண் மரவகை. இந்த வாழைனா வாழை மீன் சொல்றோம்ல, ஒரு வகையான மீன் வகை. ஓகேவாமா, நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வகையான மீன் வகை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், வருமானத்துறை அலுவலகம், வருமான வரி அலுவலகம், வருமான அலுவலகம், வருவாய் அலுவலகம். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் அப்படின்றது என்னதுப்பா? வருவாய், வருமான வரி அலுவலகம். இன்கம்னா வருமானம், டாக்ஸ்னா வரி, ஆபீஸ்னா அலுவலகம், வருமான வரி அலுவலகம் அப்படின்றதா சரியானது. அடுத்து பாருங்க, வலுவு சொல்லற்ற தொடர். இதுல எது பிழை இல்லாம இருக்குன்னு கேக்குறாங்க. இது அடிக்கடி கேக்குறது. சரியா, வலப்பக்க சுவரில் எழுதாதே, இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றதான் கரெக்டா வரணும். சோ வலப்பக்க சுவரில் எழுதாதே, ஆன்சர் 2 தான் கரெக்ட். ஆனா பி நம்ம சூஸ் பண்ண கூடாது. பி யாராவது போட்டீங்கன்னா தப்பு. ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகேவா, ஏன்னா 2 தான் நம்மளுக்கு சரியானது. ஆப்ஷன்ல 2 எங்க இருக்கு? 3வது இடத்துலதான் இருக்கு. தப்பு போட்டீங்களா நிறைய பேரும்? சி அப்படின்றதான் சரியான விடை. அனித்து, எதிர்ச்சொல்லை கண்டறிக. அனித்து, அனித்தோட எதிர்ச்சொல் என்ன? தொலைவில், உய்த்து, கொடுத்து, அளத்தல். சோ அனித்துனா என்னப்பா? பக்கத்துல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? தொலைவில். சரியா, அனித்துனா பக்கத்துல, அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? தொலைவில். ஓகேவா, அனித்துனா அருகில், ஆப்போசிட் தொலைவில். அடுத்து பாருங்க, சேர்த்தெழுதுக. பனை கூட்டல் ஓலை. பனை கூட்டல் ஓலை எப்படிப்பா சேர்த்தெழுதணும்? பனையோலை, ஓலை, ஓலை. சோ என்ன எழுதணும்னா பனையோலை அப்படின்னு எழுதணும். சரியா, சோ நிலைமொழியோட ஈட்டுல ஐ வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்? எவ்வும் ஈ போடணும். சோ அந்த விதியின் அடிப்படையில தான்
நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? இந்த பனை ஓலையில நமக்கு ஈ வருது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ டைரக்டா கேட்காம குரல் கொடுத்துட்டு இதுல இருக்க வார்த்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்காங்க. அன்பு அன்பகத்தில்லா எப்படிப்பா பிரிக்கணும்? வெரி குட் ஆன்சர் சி. அன்பு அகத்து இல்லா, அன்பு அகத்து இல்லா அப்படின்னு பிரிக்கணும். சரியா? அன்பு அகத்து இல்லா, அன்பகத்து இல்லா. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாமா? அடுத்து இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பழமலை சேர் நாடு, நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு. சோ இயைபுனால என்னப்பா? ரைமிங் வேர்ட்ஸ், முடியிறப்போ ஒரே மாதிரி முடிகிறது. நீலமுடி நீரமுத வருதா? வரல. நீலமுடி மலை சேர் வரல. நிரம்பு நாடு வரல. நாடு நாடு வருது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நாடு நாடு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. என்னப்பா? தாயை போன்று பேசுதல், தாயை போன்று பேசுதல். தாயொப்ப பேசும் மகள்னா என்னது? அம்மாவை மாதிரி பேசுறது. ஈஸியா தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது வந்து ஒரு செய்வினையா? இத செயற்பாட்டு வினையா மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப என்னப்பா? உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது, இல்ல தொடங்கி வைக்க பெற்றது. எங்கப்பா இருக்கு? உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. நான் ஃபார்மேட் சொல்லியிருக்கோமா? செய்வினைனா எழுவாய் கூட்டல் செய்யப்படு பொருளோட இரண்டாம் வேற்றுமை ஒரு ஐ சேர்ந்து பயனிலை முடியணும். செய்யப்படு பொருள்னா செய்யப்படு பொருள், செயற்பாட்டு வினைனா செய்யப்படு பொருள் முன்னாடி வந்துட்டு எழுவாயோட ஆள் ஆண் வரணும், பயனிலையோட பட்டது பெற்றது வரணும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் வைணவர்கள், சமண முனிவர், நாயன்மார்கள், பௌத்த துறவிகள். நாலடியார பாடினது யாருப்பா? சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? அடுத்து மணிமேகலையின் தோழி. இங்க இருக்கிறதுல மணிமேகலையினுடைய தோழி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. தீபத்திலகை, சுதமதி, மாதரி, வீணாபதி. யாரு மணிமேகலையினுடைய தோழி? யாருப்பா? சுதமதி. வெரி குட். சுதமதி தான் மணிமேகலையினுடைய தோழி. யாரு? சுதமதி. ஓகேவா? அடுத்து பாருங்க 18. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். பட்டி மண்டபம் அப்படின்றது சமய கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்லாம் பார்த்திருப்போம். அதுல வந்து ஒவ்வொரு சமயத்தாரும் ஒவ்வொரு சமயத்தை பத்தி பேசுவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கூட நம்ம பார்த்திருப்போம். சோ அது என்ன நூல்ல பார்த்தோம்ப்பா? மணிமேகலை. வெரி குட். மணிமேகலை அப்படின்றதா சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளில் எண்ணிக்கை எத்தனை? புறநானூற்றுல எத்தனை புறத்திணைகள் இருக்குன்னு கேக்குறாங்க. வெரி குட். 11. சரியா? மொத்தமா புறத்திணைகள் 12. ஒன்னே ஒண்ணு மட்டும் புறநானூறுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னா உளிங்கை. உளிங்கை திணையை மட்டும் புறநானூற்றுல குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. மத்த எல்லாமே வந்திருக்கும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது? பாடல் வரி கொடுத்திருக்காங்க. இது கலித்தொகையினுடைய எந்த பிரிவுன்னு கேக்குறாங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி. சோ எருது பத்தி எல்லாம் வருதா? ஏறு தழுவுதல் எல்லாமே என்னப்பா? முல்லை திணைக்குரியது. சோ முல்லை களி அப்படின்றதா சரியான விடை. முல்லை களி. ஈயென ஈரத்தல் இழிவன்று அதன் எதிர் ஈயே நின்றல் அதனினும் இழிதன்று அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது என்னன்னா
ஒருத்தவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு கேக்குறது தப்பு இல்ல, வச்சுட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது அதை விட தாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடலடிகளை பாடினது கலைத்தீன் யானையார், புகழப்படும் வள்ளல் பாரின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஏதாவது வரிகள் கொடுத்துட்டாங்க, சோ அத பாருங்க. ஓகேவா? இந்த வரி கொடுத்துட்டாங்க. இத பாடினது கலைதீன் யானையார், ஆனா பாரிய பத்தி பாடல. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. 1 மட்டும் சரி. கூற்று 1 மட்டும் சரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் யார்? யாருப்பா? யாரு சொன்னாங்க? திருவிகா. சரியா? திருவிகா அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து, சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் சுத்தானந்த பாரதியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மறைமலை அடிகள், ராமலிங்க அடிகளார். ஆன்சர், சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 24, சுவை அதோட பயன். சுவை அதோட பயன். சரியா? இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு. சோ இனிப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளம். சரியா? இனிப்புனா வளம், துவர்ப்புனா ஆற்றல். துவர்ப்புனா ஆற்றல். புளிப்பு அப்படின்னா இனிமை, கார்ப்புனா உணர்வு. ஆன்சர் 2, 4, 1, 3. இனிப்புனா வளம், துவர்ப்புனா ஆற்றல், புளிப்புனா இனிமை, கார்ப்புனா உணர்வு. 2, 4, 1, 3. ஆன்சர் பி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள். தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள். கனடா, மலேசியா, பிரிட்டன், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் அண்ட் மொரீஷியஸ். ஆன்சர்ப்பா? வெரி குட். சிங்கப்பூர், மொரீஷியஸ் அப்படின்றதா சரியான விடை. சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸ். சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 26, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யாரு? கவிக்கோ அப்துல் ரகுமான், வாணிதாசன், கண்ணதாசன், வண்ணதாசன். ஆன்சர் யாருப்பா? தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழன்னை விருது பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். கவிக்கோ என்ற சிறப்பு பெயரை உடைய அப்துல் ரகுமான் அவர்கள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆலமரங்கள், மாமரங்கள், ஆத்தி மரங்கள், ஆர்க் மரங்கள். ஆத்தி அத்தி எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அத்தி மரங்கள். சரியா? அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க? ஆற்காடு அப்படின்னு சொல்றாங்க. அத்தி மரங்கள் நிறைந்துள்ள பகுதி ஆற்காடு என்று அழைக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்று புகழாரம் சூட்டியவர். பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுவர் அம்பேத்கர். அம்பேத்கர் இப்படி சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஜவஹர்லால் நேரு, தந்தை பெரியார், ராஜேந்திர பிரசாத், மூதறிஞர் ராஜாஜி. ஆன்சர் வெரி குட். ஆன்சர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் அம்பேத்கரை இப்படி பாராட்டி இருப்பாரு. சரியா? பெரியார்மா? காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 34, 39, 37, 42. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 37, 1937.
37 அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? எம்எல்ஏவா செலக்ட் ஆனது அந்த இயர்ல தான். அரிகால் மாறிய அங்கு நகல்வையில் வடியில் அமைந்துள்ள மோனை என்னன்னு கேக்குறாங்க. அரிகால் 1, மாறிய 3, 4. 1, 3, 4 என்னப்பா? மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை 1, 3, 4. 1, 3, 4 மேற்கதுவாய் மோனை. அடுத்து பாருங்க, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? மறைமலையடிகள், திருவிகா, பரதிமார் கலைஞர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஆன்சர் பரதிமார் கலைஞர் அப்படின்றதான் சரியானது. ஓகேவா? பரதிமார் கலைஞர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? பரதிமார் கலைஞர், தேவனைய பாவாணர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, மகாகவி பாரதியார். ஆன்சர் தேவநேய பாவனார் அப்படின்றதான் சரியானது. தேவநேய பாவாணர். ஓகேவா? அடுத்து, நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006, 7, 8, 2010. ஆன்சர் 2006. 2006 அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்லூரி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. என்னப்பா? சிற்பமறை, சிற்பச்சிலை, செந்நூல் சிற்பம், சிற்ப செந்நூல். ஆன்சர் சிற்ப செந்நூல் அப்படின்ற நூலை வெளியிட்டிருப்பாங்க. சிற்ப செந்நூல். ஓகேவா? அடுத்து, நாயக்கர் காலத்திலிருந்து சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? நாயக்கர் காலத்திலிருந்து சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? கற்சிற்பம், செப்பு திருமேனி, மரச்சிற்பம், தந்த சிற்பம். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எதுமா? தந்த சிற்பக்கலை அப்படின்றதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர்? ஸ்வீடன் நாட்டில் பேர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர்? ஜியுபோ, ஜி குப்புசாமி, லக்ஷ்மி ஜெயபிரகாஷ். ஆன்சர் ஜி குப்புசாமி. ஜி குப்புசாமி அப்படின்றதுதான் சரியானது. ஓகேவா? ஜி குப்புசாமி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ராம நாடகத்தை இயற்றியவர்? ராம நாடகத்தை இயற்றியவர் விஸ்வநாத சாஸ்திரியார், அருணாச்சல கவிராயர், ராமச்சந்திர கவிராயர், மாரிமுத்து பிள்ளை. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவாமா? அடுத்து பாருங்க, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் ரஹ்மான் அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 39, உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர்? உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர்?
ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னது வெரி குட். யாருப்பா? சுரதா. சுரதாவினுடைய முழு பெயர் என்னது? சுப்புரத்தின தாசன். சுப்புரத்தின தாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் பாரதிதாசன், வாணிதாசன், முடியரசன், சுரதா. ஆன்சர் வாணிதாசன். சரியா? நோட் பண்ணிக்கோங்க, வாணிதாசன் அப்படின்றதான் சரியான விடை. சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர், நரசிம்மவர்மன், நந்திவர்மன், நரசிங்கநாதர். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? ஆன்சர் நரசிங்க முனையரையர். நரசிங்க முனையரையர் அப்படின்றதான் சரியானது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 43. யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? பாம்பாட்டி சித்தர், அகத்தியர், சிவவாக்கியார், கடுவெளி சித்தர். ஞான பாமாலை அப்படின்னு யாருடைய பாடல்களை சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். சோ கரெக்ட் ஆன்சர் அகத்தியர். அகத்தியரினுடைய பாடல்களை தான் ஞான பாமாலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 44. நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. என்ற வரிகளை பாடியவர் யாருப்பா? பத்திரகிரியார், அகத்திய ஞானம், கடுவெளி சித்தர், சிவவாக்கியார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாடினது கடுவெளி சித்தர். ஓகேவா? கடுவெளி சித்தர். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது. தற்குறிப்பேற்றணி, உவமையணி, உருவக அணி, இரட்டுற மொழிதல் அணி. ஆன்சர் இரட்டுற மொழிதல் அணி. ஓகேவா? இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கலிங்கத்து பரணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. அறிவடிவுமாய் பின் அரண் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் என்ன? அரி வடிவுமாய் சிங்க வடிவத்துல வந்து பின் நரன் மனித வடிவத்துல வர்றது அப்படின்னு சிங்கம். சரியா? அரி வடிவுமாய் பின் நரன் வடிவுமாகி. ஹரினா சிங்கம். ஓகேவா? நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். சோ புலி நபிகள் நாயகத்தை பார்க்கும்போது நன்று நன்றுன்னு போற்றி வருது அப்படின்னு சொல்லிப்போமா? சோ புலி நபிகள் நாயகம்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது சீரா புராணம். சீரா புராணம் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 49. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? சென்னை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம். ஆன்சர் காஞ்சிபுரம். ஓகேவா? காஞ்சிபுரம் அப்படின்றது சரியான விடை. ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. நம்ம கிட்ட மொத்தமா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் அவைலபிளாக இருக்கு. வெறும் 999 மட்டும்தான். ஸோ கால் பண்ணுங்க 8940400154 கால் பண்ணி உடனே உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஒன்றுகளாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர். ஒன்றுகளாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்,
மாணிக்க வாசகர். ஆன்சர் என்னப்பா? திருநாவுக்கரசர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இன்னைக்கான 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. நாளைக்கு அகைன் நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே, சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நிறைய மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்ஸ் a lot லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே. ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்களுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. வினா பத்தவில்லையா? பத்தவில்லைனா நீங்க எனக்கு கொஸ்டின் எடுத்து அனுப்புங்க, நான் அதை அப்படியே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இதுக்கே டைம் சரியா போயிடுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மா. பாய்.